everyone, welcome back to my channel. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா சயின்ஸில் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. இது நமக்கு டேட்டாவை புரிஞ்சுக்கிறதுலேருந்து பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுலேருந்து அது மட்டும் இல்லாமல் மிஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணுற வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் டேட்டா சயின்ஸோட பேக் போன். இப்போ எக்ஸாம்பிளாக கஸ்டமர்ஸ்க்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும், ஐபிஎல்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் யார், நாளைக்கு வெதர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஒரு யூஸ் ஆகிற ஒரு பவர்ஃபுல் டூல் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, பாப்புலேஷன் சாம்பிள்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் டேட்டானா என்ன, இதெல்லாம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன, நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ டேட்டாவை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா? சேலரி டீட்டெயில்ஸ், மொபைல் யூசேஜ், எலெக்ஷன் ஓட்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் கலெக்டிங், ஆர்கனைசிங், அனலைசிங் அண்ட் இன்டர்ப்ரிட்டிங் டேட்டா. சிம்பிளாக சொல்லணுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிற ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ இது ஈஸியாக என்ன புரிஞ்சுக்க, சப்போஸ் ஒரு ஸ்கூலில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா பிரின்சிபலுக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஆவரேஜ் மார்க் எவ்வளோ, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஹை ஸ்கோர் எவ்வளோ, எந்த சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்காக இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறவங்க தான் டேட்டா அனலிஸ்ட். இந்த டேட்டா அனலிஸ்ட் எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸை நம்மளுக்கு கெட் பண்ணி ஒரு அனலிஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடியோ எத்தனை வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க, எவ்வளோ அதிகமான வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க, ஆடியன்ஸ் ஏஜ் குரூப் என்ன, ஸோ வாட்ச் டைம் எவ்வளோ, இந்த மாதிரி இந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் உங்கள் சேனல் க்ரோ ஆக முடியாது. ஸோ அதனால தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ்லேருந்து யூடியூப் வரைக்கும் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐயோட கோர் ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி சொல்கிறாங்கன்னா மொத்தம் இதுக்கு 3 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு பெட்டர் டிசிஷன் மேக்கிங். ஒரு கம்பெனி புது ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறாங்கன்னா டைரெக்டாக லான்ச் பண்ண ரிஸ்க் ஆகிடும். அதனால் முதல்ல அவங்க மார்க்கெட் சர்வைவை எடுப்பாங்க. ஒரு 1000 கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ண முடியுமா முடியாதான்ற டிசிஷனை எடுப்பாங்க. இதுக்கு தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் ஆகுது. செகண்டாக பார்த்தோன்னா பிஸ்னஸ் க்ரோத். ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, எந்த ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் ஆகுது, இது ரொம்ப ஃபாலிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கெலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் ஆகும். தேர்ட் ரீசனாக என்னென்னா மெடிக்கல் ஃபீல்ட். ஒரு புது மெடிசனை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மெடிசன் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட்ஸ் ரெக்கவர் ஆகிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 2 கான்செப்டும் ரொம்ப முக்கியம். இது இன்டர்வியூவில் கூட அடிக்கடி கேட்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் மார்க் எடுத்திருக்காங்கன்னா அதில் எவ்வளோ ஆவரேஜ் மார்க்கு, எவ்வளோ ஹை ஸ்கோர், எவ்வளோ லோ ஸ்கோர், இப்படி அனலைஸ் பண்ணி ஒரு சம்மரைஸாக கொடுக்கறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் இதில் எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு டிஸ்கிரைப் தான் பண்ண முடியும், ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கோர் போர்டு வரும். டோட்டல் ரன்ஸ், விக்கெட்ஸ், பவுண்ட்ரிஸ், இதெல்லாம் தான் சம்மரி. ஸோ இதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு சாம்பிள் டேட்டாவை யூஸ் பண்ணி என்டையர் பாப்புலேஷனோட கன்க்ளூஷனை டிசைட் பண்ணுறது தான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு 1000 கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்து ஒரு 100 கஸ்டமர்ஸை வச்சு சர்வை பண்ணி ஹோல் கஸ்டமர்ஸோட ப்ரிஃபரன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளால் சாம்பிள் டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். பாப்புலேஷன் பற்றி ஒரு சாம்பிள் டேட்டா யூஸ் பண்ணி பாப்புலேஷனோட கன்க்ளூஷனை எடுக்க முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ஃப்யூச்சர் பிஹேவியரை எஸ்டிமேட்டும் பண்ண முடியும். இந்த இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே பாப்புலேஷனும் சாம்பிளும் தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, இப்போ சப்போஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 5000 ஸ்டூடெண்ட்ஸும் பாப்புலேஷன். அந்த 5000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து சர்வே எடுக்கிறது ப்ராக்டிக்கலாக ஈஸி கிடையாது. அதனால நம்மளுக்கு டைம், காஸ்ட், எஃபிஷியன்ட், இதெல்லாம் எஃபோர்ட் இதெல்லாமே அதிகமாக ஆகும். ஸோ அதனால 5000 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ணுற 500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட சாம்பிள். ஸோ ஈஸியாக சொல்லணும்னா பாப்புலேஷனாக ஒரு என்டையர் குரூப்,
சாம்பிள்னா அந்த என்டையர் குரூப்பில் இருந்து எடுக்கிற ஒரு ஸ்மால் சப்செட், ஓகேவா? அதான் வந்து சாம்பிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரைஸ் பேக் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ரைஸ் பேக் வாங்குறீங்க, ஹோல் ரைஸ் பேக் தான் நம்மளோட பாப்புலேஷன். குவாலிட்டி செக் பண்ண அந்த என்டையர் ரைஸ் பேக்குமே நம்மளால் குக் பண்ண முடியாது. கொஞ்சம் ரைஸை எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம், அந்த ரைஸ் தான் நம்மளோட சாம்பிள். அந்த சாம்பிள் நல்லா இருந்து என்டையர் ரைஸ் பேக்குமே நல்லா இருக்குன்றது நம்மளோட அசியூம், ஓகே? ஸோ இந்த கான்செப்ட் மாதிரி தான் கவர்மெண்ட் சர்வேஸ், எலெக்ஷன் போல்ஸ், ரிசர்ச் ஸ்டடீஸ், கஸ்டமர் ஃபீட்பேக் இது எல்லாமே நடக்குது. சரி, இப்போ இதில் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெயினாக 2 டைப் இருக்குது. குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு 2 இருக்குது. இதில் என்ன குவாலிட்டேட்டிவ்னா கேட்டகரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணி இருக்கும். இந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து கேட்டகரியாக ரெப்ரசென்ட் பண்ணும். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனும் மீனிங்ஃபுல்லாக இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஜெண்டர் எடுத்துக்கிட்டோன்னா மேல் ஃபீமேல் தான் எழுத முடியும். ஸோ அப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கு பதிலாக நம்ம 1 0ன்னு போட்டால் என்னது 1 என்ன 0ன்னு தெரியாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து இதுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. இது வந்து கேட்டகரின்றப்ப நம்ம மேல் ஃபீமேல், பிளட் குரூப்னா A+B+ இந்த மாதிரி தான் இருக்கணும், ஓகே? இதே வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டானா அது நியூமரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணி இருக்கும். இதில் நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், ஆவரேஜ், கால்குலேஷன் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஜ் 25 இயர்ஸ், சேலரியோட வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணலாம். இல்லை ஹைட்டு, வெயிட்டு, இந்த மாதிரியான நியூமரிக்கல் வேல்யூ எல்லாமே குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் டேட்டாவில் வந்து டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் டேட்டான்னு கிடையாது. அது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாக்குள்ளே இருக்கிற ஒரு சப்டைப் தான். இப்போ ஹைராக்கி படி பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ்க்குள்ளே டிஸ்கிரிப்டிவ் அண்ட் கண்டினியூஸ் டேட்டான்னு இருக்குது. சரி, இப்போ டிஸ்கிரிப்டிவ்னா என்ன, கண்டினியூஸ் டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். இப்போ டிஸ்கிரிட் டேட்டான்றது வந்து கவுண்ட் பண்ண முடிகிற வேல்யூ தான் வந்து டிஸ்கிரிட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக டிஸ்கிரிட் டேட்டா அப்படின்னா நம்ம கவுண்ட் பண்ண முடிகிற வேல்யூவை தான் டிஸ்கிரிட் டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸில் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ், 26 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கவுண்டபுளாக இருப்பாங்கல்ல. ஆனால் வந்து எந்த கிளாஸ்லேயும் 25.5ன்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால தான் ஜென்ரலாகவே ஹோல் நம்பர்ஸ் தான் இதில் வரும். கவுண்ட் பண்ண முடிகிற வேல்யூ தான் டிஸ்கிரிட் வேல்யூ. இதை 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து கண்டினியூஸ் வேல்யூ அப்படின்னா மெஷர் பண்ண முடிகிற வேல்யூவை தான் கண்டினியூஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டெசிமல் வேல்யூவும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட் வந்து 170, வெயிட் வந்து 65.8, டெம்பரேச்சர், டைமு, ஸ்பீடு இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். டெசிமல் வேல்யூவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல இதெல்லாம் கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஒன் மோர் திங், இது வந்து 170, 170.1, 2, 3 இந்த மாதிரி கண்டினியூஸாக வருன்றதுனாலையும் இது கண்டினியூஸ் டேட்டாக்குள்ளே வரும், ஓகேவா? இப்போ ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கினா கவுண்ட் பண்ண முடிஞ்சது டிஸ்கிரிட் டேட்டா, மெஷர் பண்ண முடிகிறது கண்டினியூஸ் டேட்டா, இதுதான், ஓகே? இப்போ நம்ம ஓவராலாக வந்து நம்ம ஒரு குவிக் ரீகேப் பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் ஆல்ரெடி சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் டேட்டாவை கலெக்ட், ஆர்கனைஸ், அனலைஸ் பண்ணி மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுக்கிற ஒரு சயின்ஸ். இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 டேட்டா இருக்குது, டேட்டா டைப்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பாப்புலேஷன்னா மொத்தமான குரூப், பாப்புலேஷனாக என்டையர் குரூப் சொல்லுவாங்க. சாம்பிள்னால் அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்மால் போர்ஷனை தான் சாம்பிள்னு சொல்லுவாங்க. டேட்டாவில் 2 டைப் இருக்குது, குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் டேட்டாக்குள்ளே டிஸ்கிரிட் டேட்டா அண்ட் கண்டினியூஸ் டேட்டான்னு இருக்குது. இந்த கான்செப்ட் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபவுண்டேஷன். இது பேசிக்காக ஸ்ட்ராங்காக இருந்தால் அடுத்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் மெஷர்ஸ் ஆஃப் டெண்டன்சி, வேரியேஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 3 கான்செப்ட்டும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். டேட்டா சயின்ஸ் உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம்.